அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்த நிலையில் பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்த செல்போன்களை திரும்பி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்த செல்போன்களை திரும்பி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. விசாரணையின் போது பத்திரிகையாளர்களின் குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் வழக்கு கசிந்த நிலையில் பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்த செல்போன்களை திரும்பி வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. விசாரணையின் போது பத்திரிகையாளர்களின் குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை அப்லோட் செய்தது யார் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது நாங்க சொன்னோம் என்னன்னா, சில பத்திரிகையாளர்கள் நாளை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் இன்னும் அடுத்த நாட்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். செல்போன்களை கேட்டிருக்காங்க, அதோட பாஸ்வேர்டுகளை கேட்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செய்திகளை கேட்கிறார்கள். அதோடு காவல்துறை நேரடியாக பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய உறவினர்களுக்கு தொலைபேசியின் மூலமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, மாமியார், மனைவி இவர்களுக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது, வாட்ஸ்அப் மூலமாக சம்மன்கள் அனுப்பக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான சம்மன் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இதனால் பெரும் அளவில் மனதளவில் பெரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை கொடுக்கணும்னு நீதிபதி ஒரு வாய்மொழியாக அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். விரிவான தீர்ப்பையும் வழங்குவதாக நீதிபதி கூறியிருக்கிறார். 3 பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய செல்போனை கொடுத்திருக்காங்க. கடந்த ஒரு வாரமா மன உளைச்சல் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ரெமெடி ஏதாவது கிடைக்குமா? நீதிமன்றம் அதுக்காக தான் இருக்கு. எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடிய நீதித்துறை நிச்சயமாக பல்வேறு குற்றங்களை, தவறுகளை, இந்த அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய பத்திரிகையாளர்களுக்காக நிச்சயமாக உங்களுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு உரிய பாதுகாப்பை, உங்களுக்கு தேவையான சட்ட உதவியை நீதிமன்றம் உங்களுக்கு வழங்கும்.